சார் சர்க்கரையில் வந்து உணவு முறைகள் எப்படி பின்பற்றலாம்? சர்க்கரை வியாதியை பொறுத்தவரையிலும் நம்ம தான் சொன்னோம் ஆரம்பத்திலே, இந்த மாதிரி ஆகாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் தான் சர்க்கரையாக மாதிரி ரத்த குழாய்க்கு போகுதுன்னு சொன்னோம். அப்போ எடுத்துக்கிற ஆகாரத்தில் சர்க்கரையோட அளவு எந்தெந்த அளவு கம்மியாக இருக்குங்கிற மாதிரி பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னா, ஆகார முறைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இப்போ எடை, உயரம், அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து சாப்பாட்டினுடைய அளவு நிர்ணயிக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அதில் வந்து எந்தெந்த பொருள்கள் வந்து சர்க்கரையாக மாறக்கூடிய தன்மை இருக்குது, அதிகமாக சர்க்கரையாக மாறக்கூடிய தன்மை இருக்குங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உணவுப் பொருள் வந்து சர்க்கரையாக மாறக்கூடிய திறன் எவ்வளோங்கிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது குளுக்கோஸ், தேன், கற்கண்டு, அந்த மாதிரி வெல்லம், கரும்பு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் 100% சர்க்கரையாக மாறக்கூடிய தன்மை உண்டு. இப்போ சாப்பிட்டோன்னா ஒரு 100 கிராம் குளுக்கோஸ் சாப்பிட்னா 100 கிராம் பிளட்டில் அப்சர்வ் ஆகிரும். அதுக்கு அடுத்து பார்க்கணுன்னா இந்த கிழங்கு வகைகளில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கனால அது வந்து ஒரு 80% சர்க்கரை இருக்காது. அதெல்லாம் தவிர்க்கணும். 100% சர்க்கரை இருக்கிறது தவிர்க்கணும், 80% இருக்கிறது தவிர்க்கணும். அதுக்கு அடுத்தது இந்த பழங்களில் ஒரு 70 75% இருக்குது. அதுவும் வந்து நம்ம பாடி வந்து டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கனால அது தவிர்க்கணும், அதையும் தவிர்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம், இந்த மாதிரி தானிய வகைகள், பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து 60% சர்க்கரை இருக்குது. அது வந்து நம்ம மாடரேட் அமௌண்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதையும் வந்து அளவு பிரித்து காலையில் ஒரு மார்னிங் ஒரு காஃபி சாப்பிட்றோம், 11 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, 11 o'clock ஒரு ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு, நைட் டின்னர், அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி மீல் 3 தடவைக்கு பதிலாக 5 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றோம். கீரை காய்கறிகளில் வெறும் 30% தான் சர்க்கரை இருக்குது, மீதி 70% நார்ச்சத்து. அந்த கீரை காய்கறிகள் வந்து சர்க்கரையாக மாறக்கூடிய டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அந்த கீரை காய்கறிகள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அதுக்கு வந்து லிமிட் கிடையாது. நிறைய பேர் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அந்த கீரை காய்கறிகள். ரைஸ் ப்ரிப்பரேஷன், கிழங்கு வகைகள், இந்த மாதிரி ஐட்டத்தில் சர்க்கரை சத்து வந்து அதிகமாக இருக்கிறனால குயிக்காக பிளட்டில் போய் சர்க்கரையாக மாறி சேர்ந்துடும். அதை மேனேஜ் பண்ணுறது பாடி ஸ்ட்ரகிள் பண்ணுது. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த ரைஸ் குவான்டிட்டியை குறைச்சிட்டு மாவுச்சத்து கம்மியாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள், புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சர்க்கரையை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும்.